எவ்வளவு நேரம் எடுக்கிறது? ஒரு பயணத்துக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக எவ்வளவு நேரம் எடுக்கிறது அப்படின்று நாங்கள் எவ்வாறு கேட்பது? How long does it take? How long does it take? இதை நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததாக by plane, by train, by car, இப்படி எதன் மூலமாக செல்வது என்ற விஷயம். by சேர்த்து எதன் மூலம் செல்கிறோம் என்ற விஷயத்தை சொல்ல வேண்டும். Then from to, from என்பது இந்த இடத்தில் இருந்து, to இந்த இடத்திற்கு. Okay, see one example. How long does it take by plane from Mumbai to Chennai? மும்பையிலிருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் போக எவ்வளவு நேரம் எடுக்கும்? அதை தான் இவ்வாறு கேட்கணும். How long does it take by plane from Mumbai to Chennai? ஸோ அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்வது? It takes 2 hours என்று அந்த டைமை குறிப்பிட வேண்டும். It takes, அதுக்கப்புறமா அந்த டைம். It takes 2 hours by plane from Mumbai to Chennai. See another one. How long does it take by train from Colombo to Kandy? ஓகே, கொலம்போவிலிருந்து கேண்டிக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ட்ரெயின் மூலமாக. It takes 1.5 hours by train from Colombo to Kandy. Understood? See the next one. How long does it take by car from Milan to Rome? மிலானிலிருந்து ரோமிற்கு கார் மூலமாக செல்ல எவ்வளவு நேரம் எடுக்கும்? It takes a long time by car from Milan to Rome. Okay, it takes எவ்வாறான நேரம் எடுக்கும் என்றால் a long time, ரொம்ப நேரம் எடுக்கும் கார் மூலமாக மிலான் டு ரோம் செல்ல. இவ்வாறாக how long does it take? அடுத்ததாக எதன் மூலமாக செல்வது என்ற விஷயத்தை by சேர்த்து சொல்ல வேண்டும். by plane, by car, by train, by bus, by foot, நடை மூலம். ஸோ இவ்வாறு சேர்த்து அதன் பின் from எந்த இடம், to எந்த இடத்திற்கு என்று சொல்ல வேண்டும். அண்டர்ஸ்டுட்? அதே போல் அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது it takes 2 hours என்று ஷார்ட்டாக முடிக்கவும் முடியும், அல்லது it takes 2 hours by plane from Mumbai to Chennai. இவ்வாறு லாங்காக கம்ப்ளீட்டாக சொல்லவும் முடியும். Did you got it? So subscribe my channel to get more videos. Thank you for watching.